ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி ஒரு அடாப்டிவ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் வர லவ் தான். ரொம்ப க்யூட்டாக இருப்பான் நம்ம ஹீரோயின். அதே மாதிரி ஹீரோவும் தான் செம்ம க்யூட்டாக இருக்கான். எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த மூவிக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூவி ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? நம்ம மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயின் தான் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. கையில் ஒரு கொடை, அப்புறம் ஃப்ளவர்னு. ஆப்போசிட்டில் பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். இந்தாங்க இது உங்களுக்குன்னு சொல்லி அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ இந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர், சின்ன வயசாக இருக்கும்போது என்னை வளர்த்தது என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரில. ஒரு குப்பை தொட்டியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டது என் அண்ணன் தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக இங்கே நான் வந்துட்டேன்னு சொல்ல, இப்போ ரொம்ப வெயிட் கம்மி ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்ல, என் பேரண்ட்ஸை நான் பார்க்க வந்ததுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, ஹீரோ கேட்குறான், வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கல்யாணம்லாம் பண்ணவே இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ செகண்ட் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைனான்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கான் ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருக்க. அசிஸ்டன்ட் பையன் கொடையை பிடிச்சிட்டு வாங்க மேடம் போகலான்னு சொல்ல, ஒன்று அண்ணா நில்லுங்கன்னு அண்ணன் பின்னாடியே ஓடுறா. அண்ணன்னு கூப்பிடும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் ஹீரோவை கூட்டிகிட்டு வரா. வாங்க, என்கிட்ட லேடிஸ் செப்பல் தான் இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போட்டுக்கிறான். பட் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு செப்பல் இருக்குது. அது ஜென்ஸ் போடுற செப்பல் போல். அது பிடிக்கல ஹீரோக்கு. தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்க, இது என்னோடய வீடு, சின்ன வீடு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அவளுக்குள்ளே நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறான். அதாவது அண்ணா அவளுக்காக பண்ணது, அதுக்கப்புறம் அவள் லவ் பண்ண ஒரு பர்சன் அவளை கல்யாணம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போனது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு என்னை விட்டு வந்த? உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை பார்க்க தானே வந்த, அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, சொல்லு, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரின்னு சொல்ல, எனக்கு தெரியும் உங்களோட வீக்னஸ் நான் தான், பட் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், உங்களுக்கும் பிரச்சனை வரும், வேணாம் இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், எதுக்காக அம்மா விட்டுட்டு நீ வந்தேன்னு. அது வந்துன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, 3 வருஷமாக உன்னை அம்மா மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான் போல். ஹீரோயின் ஏதோ குக் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்ருக்க, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டு நின்று போச்சு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டா. அதுக்கான காரணம் ஹீரோயினோட அம்மாவுக்கு வளர்ப்பு மகள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. சின்ன வயசில் 2 பேரும் மாறி இருப்பாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ண ஒரு வேலைக்காரி நம்மளோட ஹீரோயினை தூக்கிட்டு போய் பழி வாங்கறதுக்காக வச்சுருப்பா. அவளோட பொண்ணை இங்கே விட்டுருப்பா. அந்த பொண்ணு பேர் யூட்டோங். அந்த பொண்ணு தான் தன் சொந்த பொண்ணுன்னு நினச்சி 20 வருஷமாக வளர்த்துட்டே இருந்தா. அந்த அம்மாவுக்கு அவன் மேலே பாசம், நம்ம ஹீரோயின் மேலே பாசம் இல்லை. அவளுக்கு கேன்சர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் லவ்வர் பையன் அந்த பொண்ணை பார்க்கறக்காக இவளை விட்டுட்டு ஓடி போயிருப்பான். ஸோ அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோயின். இப்போ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். திரும்ப வான்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் குளிச்சுட்டு கரெக்டாக வர 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே இடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு புரியுது எதுக்கு உனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்குன்னு. பட் இவன் கிட்ட சொன்னா இவன் சும்மாவே ஒரு மாஃபியா, சின்ன வயசுலேயே யாரையோ போட்டு தள்ளனதை நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. இவன் கிட்ட சொன்னா பிரச்சனையாயிருமே, என்ன பண்ணுறதுன்னு புரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணா, இது ஹாங்காங், இங்கே ரூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, நான் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு சொல்ல, உண்மையாகவே என் தங்கச்சி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாளா, அவளுக்கு குக்கிங்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே தெரியும்னு சொல்ல, நான் உன்னை டின்னருக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆள் ஃபோனை எடுக்கலன்னு வெளியே வந்து நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கான். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, தயவு செஞ்சு வெளியே போகணும்னு சொல்ல, இப்போ கதவு திறக்கிறியா இல்லையான்னு அவன் கதவை திறந்துட்டே இருக்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ குளிச்சுட்டு வேற டவலோடு நிற்கிறானா. அப்படி டோர் ஓப்பன் பண்ண அந்த பாய் ஃப்ரெண்டு கியூக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. யார் இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அவன் மூஞ்சிலே ஒரு குத்த அப்படியே அந்த எக்ஸ் பையன் கீழே விழுந்துட்டான். வேணாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, யார் கூடடி ஒன்றா இருக்க நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்ல,
பேசின உடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கத்தையை கையில் எடுக்க ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடுன்னு ஹீரோன்னு சொல்ல கத்தையை பார்த்தோன்னே அவன் பயந்து போய் ஓடி போயிட்டான். ஹீரோக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. அப்புறம் இந்த கியூ அங்கே வர அவனோட அசிஸ்டண்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மூஞ்சிலெல்லாம் அடிபட்டிருக்கு, ஏதாவது பிரச்சனையா, அவங்க வேற என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்கள் போனனால உங்களை அடிச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்க யூ டேங்க்கு உடம்பு சரியில்லை உனக்கு தெரியாதா, அதனால தான் கல்யாணம் நினைச்சு அவன் என்னமோ பெரிய விளையாட்டு பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு அவன் மேலே பொறாம வேற ஒன்றும் கிடையாது கத்திட்டு அந்த கியூ பையன் அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அது ஹீரோவோட வீடு தான். வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்க, இது உன்னோட வீடு என்னோட வீடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஏன் வீடுனா உனக்கும் அது வீடு தானே, சுற்றி பாரு உனக்கு பிடிச்ச எல்லாமே பாருன்னு சொல்ல, ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடு, இங்கேருந்து பார்த்தா மொத்தம் ஹாங்காங்கோட வியூஸும் ரொம்ப அழகாக தெரியுதுன்னு அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்கா ஹீரோயின். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த வாங்கிட்டேன், பட் நீ தான் எங்கே பொண்ணுன்னு தெரியாமல் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல, சாரி நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, நீ சொன்ன எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடு தானே உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்ட, உனக்காக தான் இது இல்லைன்னு சொல்ல, அப்புறம் கியூ பையனை காட்டுறாங்க. அங்கே யூட்டவங்க பார்க்குறக்காக வரான். நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, உங்கள் மூஞ்சில் அடிபட்டிருக்கு, அது நான் கீழே விழுந்துட்டேன், டாக்டர் யானியில் பார்க்க முடிஞ்சுதான், நான் ஆல்ரெடி அவரை பார்க்க முடியல, நான் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன், எப்படியாவது உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவர் ஒத்துக்குவாருன்னு சொல்ல, ஆமாம் ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல, நீ கவலைப்படாத, உன் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, உன் சிஸ்டரை போய் பார்த்தேங்கிற மாதிரி அங்கேருந்து கியூ சொல்கிறான். அப்புறம் அவள் திட்டி விட்டது எல்லாத்தையுமே சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு அம்மாவுக்கு. இப்போயே நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, உனக்கு ஏன் யூட்டங் மேலே இவ்வளோ பொறாமையாக இருக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட அறிவில்லையா, அவளை எதுக்கடி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கேன்னு சொல்ல, நான் உங்களோட சொந்த பொண்ணு, உங்களுக்கு என்னை பற்றி எந்த ஆக்கிரையும் கிடையாது, திரும்ப நீங்கள் அவளுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவீங்க, முதல்ல இதை பற்றி பேசுகிறத நிறுத்துங்கன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோனை அழுதுட்டு நிற்கிறா. கரெக்டாக ஹீரோ அங்கே வரான். யார் உன்னை கோவப்பட வச்சது, யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாதா, என் தங்கச்சி யாராவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்க நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அம்மா டென்ஷனாக யூட்டாங் கிட்டே போகிறாங்க. ஆல்ரெடி அவகிட்ட நான் பேசியிருக்கேன், அவள் மட்டும் ஏதாவது பண்ணட்டும் இதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பிள்ளையத்தான் பெற்றிருக்கேன் பாருன்னு சொல்ல, ஆமாம்மா ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், அவள் எப்பயுமே ரூடாக தான் நடந்துப்பான், அவளுக்கு நல்லாவே நடந்துக்க தெரியாதுன்னு அண்ணன்காரன் வேறு எச்சை ஏற்றி விட்டுட்ருக்கான். அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம், முதல்ல அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த கியூ ஃபேமிலியோட, அதாவது கியூவோட அம்மா போல். என்னடா நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அந்த யூட்டாங் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டே இருப்ப போல இருக்கு, அவள் ஒன்றும் ஒரிஜினல் பொண்ணு கிடையாது, உனக்கு தெரியுமா தெரியாதா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா, லியாங் ஃபேமிலி மேலே ஒரு சின்ன மதிப்பு இருக்குது, அதுக்கு காரணம் அவங்களோட ஒரிஜினல் டாக்டர் அங்கே வந்துட்டான் தான், அவள் கூட உனக்காக என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணான், நீ அதை விட்டுட்டு வந்துருவியா, ஏற்கனவே கியூ ஃபேமிலியும் லியாங் ஃபேமிலியும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம், ஆனால் எனக்கு அந்த யூட்டாங்க பிடிக்கவே இல்லை, அவள் ஃபேக் டாட்டர்னு கேள்விப்பட்டதுலேருந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு பிடிக்கல, ஒரிஜினல் பொண்ணு கூட மட்டும்தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும், ஸோ அதனால் நீ பார்த்து நடந்துக்கன்னு சொல்ல, எதுக்குமா இப்படிலாம் பேசுகிறீங்கிற மாதிரி கியூ பேசுகிறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, இப்போ புதுசாக லூ ஃபேமிலி இங்கே வந்திருக்காரு, ஸோ லூ கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபேமிலி டெவலப் ஆயிரும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா. அடுத்து நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுட்ருக்கா, எனக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறாருல, என் மேலே எவ்வளோ பாசமான ஒருத்தர்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க, ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்கா. திடீர்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு சூசு வந்து நிற்கிறா. என்னடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, நல்ல வேலை நீ வந்துட்டியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஒருத்தரை பார்க்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது அப்படின்னா என்னடி அர்த்தம், அப்படின்னா உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இல்லை அது நடக்கவே நடக்காது, அது அந்த மாதிரி கிடையாது, என்னடி மறுபடியும் அந்த கியூ யான் மேலே உனக்கு லவ் வந்துருச்சா, சீச்சி அதெல்லாம் கிடையாது, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, அப்படியே சும்மா அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, இல்லை வேறு யாராவது கூட சீக்கிரட்டாக டேட்டிங்கில் இருக்கியா, இங்கே பாரு எனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பாக நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன், வர நீ பழைய காலத்தில் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ பேசாமல் இரு. சரி ஓகே உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுன்னு சொல்லி 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கா. சேம் டைம் நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டண்ட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்கிறோம், நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லாத்தையுமே, அவங்க பேரண்ட்ஸ் அவளை ஏற்றுக்காதது, ஸோ அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, அதெல்லாம் நினச்சி அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு தனியாகவே இப்போ அவளோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களா. அப்புறம் அந்த கியூயான் யாருன்னு கேட்க, ஆல்ரெடி கியூயான் கூட தான் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது, ஆனால் அவன் யூட்டங்காக அவளை விட்டுட்டு போயிட்டான், அதனால ஹீரோயினுக்கு பிடிக்கலன்னு என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டான்னு சொல்ல, சேம் டைம் ஒரு டாக்டரை
இவன் பேர் தான் டாக்டர் யானில். கேன்சருக்கு இவன் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு போல். இவனும் சைனாலேருந்து ஹாங்காங் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப நல்லா தெரியும். ஹீரோயினை பார்க்கறக்காக வந்திருக்க. பிரதர் யானில் வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க சைனாக்கு? நான் இப்போ தான் வந்து நீ காரில் ஏறின்னு சொல்ல. ஏறி பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். பரவாயில்லையே, ஏதேதோ நீ என்கிட்டேருந்து மறைக்கிற. 3 வருஷமாக இங்கே தான் இருந்தேன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ தான் இது எல்லாத்தையும் இந்த லூசு பையன் சொன்னான்னு சொல்ல. பிரதர்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சா? எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி சரி, ஓகே ஓகே, இனிமேல் எதையும் மறைக்காத, சாப்பிட போகலான்னு சொல்லி போக மொபைலை டக்குன்னு பிடுங்கிட்டு அப்படியே ஹீரோ கையில் வச்சுட்டு இருக்கான். கொடுங்கன்னு சொல்லி பிடுங்கலான்னு போக வேணும்னே அதில் இருக்கிற நம்பர், அதாவது கியூஆனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டு டெலீட் பண்ண. நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீ என் ஃபேமிலியோட பொண்ணு தான். உன்னை கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன், ஓகேவான்னு ஹீரோ சொல்ல. ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்க்கு வருவாங்க போல். வாங்கன்னு சொல்ல ஹீரோ எந்திச்சு வர, மிஸ்டர் பேய் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஆமான்னு தலையிடுறா. சரி, இது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி தான், ஸோ நீ வரையா அப்படின்னு சொல்ல. ஏய், உன் சிஸ்டரை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்டா, நீ வேணா போயிட்டு வான்னு யானில் சொல்ல. ஏய், யாரா என் சிஸ்டர்? அதான் இவ தான். ஏய், விளையாடாதான்னு சொல்ல. சரி சரி, நீ மீட்டிங் அட்டன் பண்ணு, நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன்னு சொல்லி யானில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். சரி, நீ போய் சாப்பிடு, நான் அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக யானில் அந்த பக்கம் போக, அப்புறம் ஹீரோயினுக்கு லைட்டாக பசிக்குது போல். அங்கே இருக்க சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி போக திடீர்னு பார்த்தா பக்கத்தில் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நிற்கிறா. அதான் அந்த சூசு வந்தோடனே, ஏய் இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையே, நான் எப்பயும் போல் கேஷுவலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நீ ஓவராக பேசாதான்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிட்லான்னு போக புதுசாக ஒரு பொண்ணு வரா. அவள் இந்த பேய் ஃபேமிலியோட பொண்ணு போல். வந்தோடனே ஹீரோயினை பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. சாப்பிட்றதுக்காகவே இங்கே வந்தியா? உன்னை யாரும் இங்கே இன்வைட் பண்ணா? அதுவும் எங்கள் பேய் ஃபேமிலியில் உன்னை மாதிரி பொண்ணை யாரும் இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல சூசுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நீ உன் ட்ரெஸ்ஸை எங்கப்பா ரெண்டருக்கு எடுத்துகிட்டு வந்த? ஏய், விளையாடுறியா? இது என் தாத்தாவோட ஃபங்க்ஷன், என்கிட்ட என்ன இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி பேய் சொல்கிறா. தெரியும், நாங்கள் இங்கே வரணுங்கிறதுக்காக எங்களை இன்வைட் பண்ணி தான் இங்கே வந்தோம், ஸோ இன்விடேஷன் இல்லாமல் நாங்கள் இங்கே வரல, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல. அப்படியா, இப்போயே என் அண்ணன் வந்தனே உன்னை இங்கேருந்து விரட்டுறேன் பாருன்னு சொல்ல. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன், அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணன் அங்கேருந்து வந்துட்டே இருக்கான். வந்தவுடனே அவன் ஹீரோயினை தான் பேசுகிறான். நீ யானை பார்க்குறக்கா தான் இங்கே வந்தியான்னு. நான் யாரை பார்க்குறக்கா இங்கே வரல. அப்புறம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பின்னாடியே அலையிறதுக்காக தான் இங்கே வந்தியா? ஆமாம் இல்லை, நான் கேள்விப்பட்டேன், வேணான்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி யானை பார்த்து கேட்க, சரி நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, முதல்ல வந்து யூட்டன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல. என்னது யூட்டன் கிட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் அமைதியாக இருக்க. ஆமாம் கரெக்டு தான், இவளை முதல்ல கூட்டிகிட்டு போய் யூட்டன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பேய் பொண்ணும் சொல்கிறா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படவும் இல்லை, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணது நான் தான், அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா ஃப்யூச்சரில் சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுவேன்னு சொல்லி பேய் கேட்குறா. ஏய், என்ன தைரியம் வந்தால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி பேசுவேன்னு சூசு பக்கத்தில் போக சூசுவை அடிக்கலான்னு போகிறா பேய். அதுக்குள்ளே வேகமாக பேயை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் நிற்க, ஏய் என்ன தைரியம் தான் அவளை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அங்கே அண்ணக்காரன் கையை பிடிக்கிறான். ஹீரோயினை அடிக்கலான்னு போக யான்சி வந்து அவன் கையை பிடிக்க, இவளை சுற்றி என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யான் பார்த்துட்டே இருக்கான். ஏய் முதல்ல அவள் கையெடு அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிக்கிறான் யான். அதுக்குள்ளே டாக்டர் வந்து கையெடு முதல்ல, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. சாப்பிட்லையா நீ? எனக்கு பசிக்கல போகலாம் அப்படின்னு சொல்ல டாக்டர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக யானுக்கு இதை பார்க்க டென்ஷன் ஆகுது. என்ன நடக்குது? நேற்று பார்த்தா ஒருத்தன் கூட ரூமில் இருந்தா, இன்றைக்கி பார்த்தா இப்படி இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அடுத்து அங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பேய்கிட்ட ஒரு வாள் வந்து சொல்கிறான். சார் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் ஹீரோ போகிறான். ஆக்சுவலி என்னோட சிஸ்டருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்க்குறேன். இல்லை பிரச்சனை இல்லை, என்னோட சிஸ்டர்னாலேயே தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் கோஆப்ரேஷன் பற்றி பேசலான்னு சொல்ல. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன தைரியம் தான் என் தங்கச்சியை பற்றி இப்படி பேசியிருப்பாங்கன்னு அந்த பக்கம் போக, ஐயோ பிரச்சனை வேறு, என் தங்கச்சி பெருசாக்கிட்டா, ஒழுங்காக அவளை வர சொல்லு, இன்றைக்கி அவளுக்கு இருக்குது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பெய்ய கத்திக்கிட்டு இருக்க. அடுத்து வேகமாக எல்லாரும் காரில் போகிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவள் வேறு பசிக்குதுன்னு சொன்னால, அதனால கரெக்டாக அங்கே யான் வரான். இவன் என்ன சுற்றி எல்லாரு கூடயும் போயிட்டுருக்கிறா, என்ன நடக்குதுன்னு புரியல, முதல்ல இதை பற்றி விசாரிடா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, ஓகே சார் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல. இவளை புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா ரூமில் ஒருத்தன் கூட இருக்கா, அப்புறம் இங்கே பார்ட்டியில் ஒருத்தன் கூட, யாருன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல. உன்னை யார் புள்ளி பண்ணான்னு சொல்லி ஹீரோ கேட்க, இல்லை என்னை யாரும் புள்ளி பண்ணவே இல்லைன்னு சொல்ல. உண்மையை சொல்லுன்னு சொல்ல, நான் பார்த்தேன் 2 பேர் வேணும்னு இவளை புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, இவ என்னமோ அமைதியாக இருக்கா, அதில் ஒருத்தன் இவனோட அண்ணன்னு சொன்னாங்கன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்கா ஹீரோயின். நீ எதையும் என்கிட்ட மறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது
தெரியுதுன்னு ஹீரோ மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்க. இப்போதைக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி ஹீரோயின் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டாங்க. ஹீரோயின் டக்குன்னு எதோ எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்க. போதும் போதும் மெதுவாக சாப்பிடு, தொண்டையில் சிக்கிக்க போகுது, ஏன் இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே இருக்கா. ஆனாலும் உன் வயசில் இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக உடம்பு வராமல் இருக்கும், ஸ்லிம்மாக இருப்பீல அப்படின்னு சொல்ல. சீக்கிரம் ஒரு நல்ல சிஸ்டர் இல்லாவை தேடு உன் அண்ணனுக்குன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன உனக்கு டைம் இருக்கா, இல்லை உன் அண்ணனுக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அண்ணனை பார்க்குறா ஹீரோயின். ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது யாருன்னு இன்னுமே எனக்கு தெரியல. நான் அவரை பிரதராக மட்டும்தான் பார்க்குறேன்னா இல்லை ஏன்னு தெரில, என் பக்கத்தில் அவர் இருக்கும்போது என்னோடய ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. உண்மையாகவே எனக்கு என்னோடய பிரதரை பிடிச்சிருக்கா? அது எப்படி நடக்கும்? அந்த ஃபேமிலியில் என்ன ஒரு சிஸ்டராக மட்டும்தானே பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இதை சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டம், யாருக்கிட்டே இதை சொல்லவே கூடாது. எனக்கு என்னன்னு தெரில, என் பிரதரோட லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் விட முடியலன்னு சொல்லி அழுதுட்டுருக்க. ஹீரோ கரெக்டாக பால் எடுத்துகிட்டு வரான். ஹீரோயின் அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுன்னு சொல்லி பக்கத்தில் போக ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. எதுக்கு அழுகிற, சொல்லுன்னு ஹீரோ கேட்டுகிட்டே இருக்க. ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க. பார்ட்டியில் உன்னை யாராவது புள்ளி பண்ணிட்டாங்களா, அதுக்கு தான் அழுகிறியா? அதெல்லாம் இல்லை, என்னோடய கண்ணில் தூசி விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் பார்க்குறான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. இவன் என் பக்கத்தில் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டா. என்னது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க. ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் தூங்குறேன், நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்ல. உண்மையாகவே போகணுமா, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல. சரி ஓகே, பார்த்து பத்திரமா தூங்கு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். பட் ஹீரோயினுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இதை நான் என்னன்னு சொல்லுவேன்? இந்த ஃபேமிலியில் எனக்கு லவ் கொடுத்தாங்க, பட் அவனை லவ் பண்ணுறேன்னு நான் போய் நின்னா வேணாம். இது பொறுத்த வரைக்கும் நான் அவனோட சிஸ்டர், அது மட்டும்தான், வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. அங்கே அந்த யூடாங் படுத்திருக்கா. அவளுக்காக டாக்டர் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல. வர என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவள் ட்ரீட்மெண்ட்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் நினச்சி பாருங்கள், அவள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி சுற்றிட்டுருக்கா. அந்த லியாங் என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்ல. எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி யூடாங் ஏதோ ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறா. என்னால் இங்கே இருக்க முடியல, முதல்ல இந்த இடத்துலேருந்து என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, சன்ரைஸ் ஆகிறத நான் பார்க்கணும், அட்லீஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல்லையே நான் சாக விரும்பலைன்னு சொல்ல. நீ சொல்கிற மாதிரி ஒரு இடம் இங்கே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, நெய்பர் சிட்டி, அங்கே போகலாமா? அந்த இடத்த ரெண்ட்டுக்கு எடுத்தாதும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி யான் சொல்கிறான். பிரதரும் யானும் சேர்ந்து எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த இடம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட இடம் தான். ஸோ அங்கே போய் இந்த இடத்த எங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லி கேட்க. சாரி சார், இதை ரெண்ட்டுக்கெலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் 33 மில்லியன் ஒரு மாதத்துக்கு உங்களால் கொடுக்க முடியுமா, இல்லை 330 மில்லியன் கொடுத்து உங்களால் இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தனையும் அப்படியே யானுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோசிச்சிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு கார் வருது. காரில் பார்த்தா நம்ம ஹீரோயின் போகிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அண்ணனும் யானும் வேகமாக வராங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க ஷியா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்க. பணத்துக்காக உன்னையே நீ விற்கிற அளவுக்கு வந்துட்டியாடி, நீ எல்லாம் என் தங்கச்சியா, அது இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளேருந்து வர எனக்கு ஒன்றும் புரியல, வர நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி எல்லாரும், அதாவது அவங்க 2 பேரும் ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ உள்ளேருந்து பார்த்துட்ருக்கான். எதுவுமே பேசாமல் ஹீரோயின் அமைதியாக இருக்க. சார் பிரச்சனை நினைக்கிறேன், நான் வேணா போய் பார்க்கட்டான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பார்க்கலாம், ஹாங்காங் ஃபேமிலிக்கு வந்ததுக்கப்புறம் அவள் டோட்டலாக மாறிட்டா, என்னதான் பண்ணுறான்னு இங்கேருந்தே பார்க்கலாம், 3 வருஷத்தில் அவளோட பாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. வேகமாக ஹீரோயின் வெளியே வரா. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், இங்கே பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வீட்டோட ஓனர் தெரியுமா, அவர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும், இந்த இடம் எங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணும், யூடாங் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்ல. யூடாங்கா, சாரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்த ரெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்களா, உனக்கு இந்த ஓனர் தெரியும்ல, நீ பேசினா கிடைக்கும் தான், நான்லாம் யார்கிட்டையும் போய் பேச மாட்டேன், செத்து போகிற ஒருத்திக்காக இவ்வளோ உருகி ஹெல்ப் பண்ணுறீங்க, உயிரோடு இருக்க என்ன எல்லாருமே மறந்துட்டீங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல. உன்னோட உடம்பை விற்று தானே நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க, எங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல. டென்ஷன் ஆச்சு ஹீரோயினுக்கு. 2 பேரையும் பலார்னு அரைஞ்சிட்டா. இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அவ்வளோதான், என்னோட லைஃப்பில் உங்களுக்கு இடமே இல்லை, போங்கடா அப்படிங்கிற மாதிரி கார் எடுங்கன்னு சொல்லி காருக்குள்ளே போய் உட்காந்துட்டா. கார் வேகமாக போய்கிட்டே இருக்க. பரவாயில்ல, 3 வருஷத்தில் என் தங்கச்சி உண்மையாகவே பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா, அவளை பற்றி பேசினேன்னு எப்படி அரைஞ்சா பார்த்தியா, அதுதாண்டா என்னோட பிளட்டுங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ பார்த்துட்டே இருக்க. ஹீரோயினை நினச்சி பார்க்குறான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு. அப்புறம் வேகமாக நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்குள்ளே வரா.
அங்கேருந்து அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, உங்களை பார்க்கறக்காக பேசிங் வந்திருக்காருன்னு. எதுக்கு இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தா, சாரி எங்களை மன்னிச்சிடுங்க, என் தங்கச்சி அந்த பார்ட்டியில் உங்களை தப்பாக நடந்துக்கிட்டா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, கிஃப்டா? ஆமாம், ப்ளீஸ் இந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ளீஸ் எங்களுக்கும் மிஸ்டர் லோக்கும் இடையில ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது, பட் நீங்கள் வந்தனால கோஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனைனால நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, என் தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டேன்னு சொல்ல, பேக் டோர் வழியாக வந்து இது எல்லாத்தையும் முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அந்த பர்த்டே பார்ட்டியில் உங்களால தான் பிரச்சனை வந்துச்சு, ஸோ உங்களை அடித்தாங்கங்கிற அந்த காரணத்தினால தான் அவருக்கு கோஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்ல, நான் பேசினாலும் என் அண்ணன் ஒத்துக்க மாட்டாங்க, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறா. அண்ணா பேசிங் வந்திருக்காரு, நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி எங்களுக்குள்ளே வந்த பிரச்சனையால் எனக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க ஃபேமிலியோட கேரக்டர் பற்றி, கோஆப்ரேஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, இதை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபோனை கட் பண்ண, நீங்களே கேட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த பக்கம் போக, உங்களோட கிஃப்ட் எடுத்துகிட்டு போங்க, சாரி பேய் ஃபேமிலியில் கொடுத்த கிஃப்ட்டை திரும்ப வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டான். என்ன கிஃப்டாக இருக்கும்னு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா டைமண்ட் ரிங்கு. அடப்பாவி, டைமண்ட் ரிங்கு கொடுத்துருக்கான், இதுக்கு பேர் என்னங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே ஹீரோயின் அந்த பக்கம் வச்சுட்டு உட்காந்துட்டா. அப்புறம் சூசுவரா, உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ புதுசாக ஹாங்காங்க்கு மிஸ்டர் லூ வந்திருக்காராம், அவர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாராம், இதை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா, சொல்லிடின்னு சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, எதுக்கு இதெல்லாம் கேட்குற, ஒன்றும் இல்லை நான் தெரிஞ்சுக்கத்தான், நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற, நான் எதுவுமே மறைக்கலடி, உண்மையாகவே மறைக்கலன்னு சொல்ல, அப்போ நீ நைபர் சிட்டியில் இருக்கேன்னு என்கிட்ட சொல்லலை, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே, அது வந்து என் பிரதர் கூட தாண்டி ஒன்றா இருக்கேன், நான் வேணால் நைட்டு ஒன்று டின்னருக்கு கூட்டிகிட்டு போட்டான்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு அண்ணன் வந்துட்டார். ஓ வந்தாச்சு உங்கள் அண்ணன், ரொம்ப லக்கிடி, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பாருன்னு சொல்ல, நீ தானே அவளோட ஃப்ரெண்டு, உன் பேர் சூசுவான்னு சொல்ல, என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காளா, இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, யாராவது இவளை புள்ளி பண்ணணுன்னு பக்கத்தில் வந்தா என்னை பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்க, சரி ஓகே இப்போ நான் போகிறேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு சூசு அந்த பக்கம் போக ஹீரோ உட்கார்றான். இது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்துட்டே இருக்கான் ஹீரோயின் அதுக்குள்ளே எடுக்கலான்னு ட்ரை பண்ண, டக்குன்னு ஹீரோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க, இது யார் அன் பண்ணுது, பேசிங்னு சொல்ல, என்னது பேசிங்கா, அது எனக்கு இல்லை, ஒரு வேளை இது தப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, டைமண்ட் ரிங்கை பார்த்தோன்னே ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. சிரிக்காதீங்க, நான் வேணும்னு இதெல்லாம் ஒழிச்சு வைக்கல, அவன் எதுக்கு உனக்கு ரிங்கு கொடுத்துருக்கான், அவன் என்ன லூஸா, அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா, இல்லை ப்ரப்போஸ்லாம் பண்ணல, அன்றைக்கி தங்கச்சிக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சுல, அதுக்கு மன்னிப்பு கேட்குறக்காக இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்ல, அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாச்சு. டைமண்ட் ரிங்கு இது கொண்டு வந்து கொடுத்துருக்கான், அவன் சரியான லூஸாக இருப்பான் போல இருக்குது, நான் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன், பட் பேய் ஃபேமிலியில் கிஃப்ட் கொடுத்தா திரும்ப வாங்க மாட்டாங்களாம், அதனால அவன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நான் யாரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அண்ணா அவள் பாட்டுக்கு கடன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோ பக்கத்தில் போகிறான். இனிமேல் யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்க இது அதுன்னு ஏதாவது வாங்கின என்கிட்ட அடி வாங்குவேன், உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டான். இன்றைக்கி நானும் சூசுவும் சாப்பிட்றதுக்காக போகலான்னு நினச்சோம் ஹாட் பாஸ்க்கு அப்படின்னு சொல்ல, என்னது வெளியே போய் சாப்பிட்றியா, உனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக ரெடி பண்ணி தரேன், அம்மாவோட சாப்பாடு நல்லா இருக்கும் தான், இருந்தாலும் எனக்கு வெளியே போய் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது சூசு கூட, அதான் முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னு சொல்ல, இந்த மாதிரி அன்ஹெல்தி சாப்பாடெலாம் நீ சாப்பிடக்கூடாது, உனக்கு தேவையான சாப்பாடை நானே உனக்காக கொண்டு வரேன் சரியான்னு சொல்ல, சரி எப்போ வீட்டுக்கு வருவேன், அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா, ஹாங்காங்லேயே இருந்துடாத, அம்மா உன்னை சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல, என்ன இங்கேயே இருக்கணுமா இல்லை என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, எதுவுமே பேசாமல் ஹீரோயின் அமைதியாக இருக்கா. இன்னும் இங்கேருந்து என்ன பண்ண போகிற, உன்னோட லைஃப்க்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீல, அப்போ என் கூட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ வந்துட்டே இருக்கேன். அங்கே நிறைய பேர் வராங்க லிஃப்ட்டில், எல்லோரும் பேராக வர, நான் இப்போ என் அண்ணன் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்தா எல்லோரும் கப்பல்ஸ் நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கா. நிறைய பேர் வரும்போது ஹீரோயின் மாதிரி இடிக்கிற மாதிரி வராங்கன்னு ஹீரோ அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக நிற்கிறான். சுற்றி எல்லோரும் இருக்க, என் அண்ணன் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சேஃப்டியாக இருக்குது, வேணாம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, இவர் எனக்கு அண்ணன் மட்டும்தான், பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்கு. லிஃப்ட்டு நின்று போச்சு, எல்லாருமே இறங்கிட்டாங்க. அப்படியே ஹீரோயின் கடைசியாக திரும்பி பார்த்தா அங்கே யான் நிற்கிறான். வேணும்னு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, நீ யாருன்னு ஒன்றும் புரியல, லியாங் ஃபேமிலிக்காக இப்படி கஷ்டப்படுத்த வந்திருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு, வா என் கூடன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கலான்னு போக ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒரு திருகி பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். யானுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரோயினை பார்த்துட்டு நீ அமைதியாக என் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வேகமாக யாருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு சீக்கிரம் எலவேட்டர்கிட்ட வாடா, அவனை இன்றைக்கி சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுறான், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா கை வலிக்குது
பசிக்குதுன்னு யான் கையை பார்த்துட்ருக்கான். சேம் டைம் பேய் அவன் வீட்டில் உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்கா. சார் ஆனிவர்சரிக்காக உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ண கிஃப்ட்டுன்னு சொல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன செயின் தான் இருக்குது. ரிங்கங்கடா. சாரி சார், ரிங்கை நீங்கள் மாற்றி அந்த பொண்ணுக்கு கொடுக்கறக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஐயோ, என்னை பார்த்து அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்களேங்கிற மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி இந்தா தூக்கிட்டு போ, என்ன பண்ணுறது, கடைசியாக அவள் திரும்ப கொடுத்தா, பட் நான் வேணான்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் பேய். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ கூட நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு லிஃப்ட்டில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்க சூசு கரெக்டாக அங்கே வரா. வந்தவுடனே மேடம் என்ன ப்ளஷ் ஆகுது, யாரையோ லவ் பண்ணுற கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, யாருன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் ஹீரோயின் அமைதியாக இருக்கா. நேற்று நைட்டு என்னை கழட்டி விட்டுட்டு அவர் கூட தானே வெளியே போனேன், நான் உன் ஃப்ரெண்டு தானே சொல்லேன் அப்படின்னு சொல்ல, நேற்று மீட் பண்ணப்போ உன் பிரதர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சூசு சொன்னது ஞாபகம் வருது. சாரி, என்னோடய லவ் சீக்ரெட் லவ், நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, உண்மையாவா, சரி அப்போ நான் உன்னோட ஹேண்ட்ஸமான பிரதருக்கு கால் பண்ணவா, போடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்ட, சரி ஓகே நைட்டு மறக்காமல் என் கூட பார்ட்டிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. அப்புறம் ஹீரோயின் சரின்னு வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அங்கே அண்ணன் இல்லை, அப்பா அண்ணன் இல்லையா, எப்படியாவது கிளம்பி பார்ட்டிக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ எங்கே போனான்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்டோட ஒரு குட்டி ரெசார்ட் மாதிரி இருக்கு, அங்கே தான் போயிருப்பான் போல. ஹீரோயின் பார்ட்டிக்கு போகிறக்காக ரெடி ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் வீடியோ காலில் அண்ணன் வந்து நிற்கிறான். எங்கே போகிற, அதுவும் இந்த லேட் டைமில் அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு சூசு கூட வெளியே போகிறேன். ஆக்சுவலி அவன் என்ன நேற்றே இன்வைட் பண்ணான், என்னால் போக முடியல, ப்ளீஸ் நிறைய கேர்ள்ஸ் தான் வராங்க, நான் போயிட்டு வருவான்னு சொல்ல, பார்த்து பத்திரமா வா, லொக்கேஷன் அனுப்ப நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபோனை கட் பண்ண, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யார் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கா, உன் சிஸ்டரான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப நாள் என் சிஸ்டர் வீட்டை விட்டு போயிட்டா, சின்ன வயசுலேருந்து நான் தான் அவளை பார்த்தேன், ரொம்ப நாட்டியானவன்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம ரெண்டு ஃபேமிலி ஒன்றா ஆனால் நல்லாயிருக்கும், உன் சிஸ்டரை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்ல, ஓவராக பேசிட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோட மூஞ்சியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இங்கே ஹீரோ கிட்ட வெறும் கேர்ள்ஸ்ன்னு போய் சொல்லிட்டு வந்து இங்கே நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க. அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, அந்த கேமில் ஹீரோயின் தோக்குறதுனால ஹீரோயின் தான் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுற மாதிரி வருது. அவளும் கண்டினியூவாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஃபோன் ஒரு பக்கம் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஹீரோ தான் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு பையன் வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வர, ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்துனே டென்ஷன் ஆகிடுச்சு ஹீரோயினுக்கு. அதுன்னு சொல்ல, நீ யாரா எதுக்கடா இவகிட்ட வந்தேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பையன் கேட்க, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு அந்த பையன் மூஞ்சியில் ஒரு குத்திட்டு போக, என்னை விடுன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் கத்த, நல்லா பெடத்துல ஒரு அடியை போடுறான். இனிமேல் ஏதாவது பண்ண இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கவுச்சில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ட்ரிங்க் எடுத்து ஹீரோ மடமடன்னு குடிச்சிட்டான். ஒரு செகண்ட் ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஹீரோவை. அடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காளேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது ஹீரோக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் சிஸ்டருங்கிறத நம்ம ஹீரோவும் மறந்துட்டான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினை பிடிக்கும் போல் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினும் கிஸ் பண்ணுறான். பட் இருந்தாலும் அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இவர் என்னோட அண்ணன்லங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அப்பப்போ ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோயினுக்கு தோணுது. இல்லை வேண்டாம் இது தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நம்ம ஹீரோ படிப்படியாக அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேணாம் இது தப்புங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நான் உன் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோக்கு லைட்டாக கான்சியஸ் வருது. எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், என்னோடய கண்ட்ரோலே என்னை விட்டு போச்சு, இவன் என்னோடய சிஸ்டர்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு போக ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருக்கா. அப்புறம் பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்டுட்டு, நீ அமைதியாக படு சரியா அப்படின்னு சொல்லி நெத்தியில் மட்டும் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஹீரோயினும் சிரிச்சுட்டு படுத்துட்டா. அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் தான் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. எந்திரிக்கும் போது தான் அவளுக்கு புரியுது நேற்று நைட் நடந்ததெல்லாம். ஐயோ எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பெட்ஷீட்டை வேற ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டா. நல்ல வேலை, நேற்று ஏன் இந்த மாதிரி நான் நடந்தேன், அண்ணன் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாரு, ஒன்றுமே புரியலையே, ஐயோ நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ கையில் காஃபியோடு வரான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல, சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக அசிஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்க, அப்பையும் ஹீரோயினோட நினைப்பாகவே இருக்குது. சரி ஓகே, நான் சொன்னதை பற்றியெல்லாம் டிசிஷன் எடுத்துட்டியா, சீக்கிரம் ஊருக்கு போகணும், அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சீக்கிரம் அவளையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு முதல்ல அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
அடுத்த சீனில் யானை தான் காட்டுறாங்க. யான் பிஸியாக உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தது. அவன் எப்படி அந்த இடத்துலேருந்து வந்தா ஒன்றுமே புரியலையே. அந்த ஆள் கூட அடிக்கடி அவன் இருக்கா. அவன் யார்? முதல்ல இதை பற்றி விசாரிக்க சொன்னால் ஒருத்தரும் கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவனோட அசிஸ்டண்ட்க்கு ஃபோன் பண்ணி, டே நான் அன்றைக்கி பார்க்க சொன்னனே அந்த பையனை பற்றி ஏதாவது ஐடியா கிடச்சிதா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா? இல்லை சார், அவங்க லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சது, மற்ற எதுவும் கிடைக்கலன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஃபோனை கட் பண்ண அம்மா வந்து நிற்கிறாங்க. ஆமாம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, அப்புறம் அந்த யூட்டாங்க போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, அம்மா ஏம்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணுறீங்க? சரி நான் போய் அவளை பார்க்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். முதல்ல லியாங் ஃபேமிலி மேலே ஒரு கண்ணை அப்பப்போ வச்சுக்கோ, அதுதான் நல்லதுன்னு சொல்ல, அம்மா நீங்கள் யூட்டாங் பற்றி எதுவும் பேச வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏய் நீ லூஸு மாதிரி பேசாத, உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அதனால தான். சரி நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன், சரியா? நான் ஒரு பெரிய ஜோக் சொல்லிட்டா, லியாங் ஃபேமிலியோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரல் டிசைனரோட ஒர்க்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அது யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறாங்க. அது யாங்குக்கும் புரியுது. யான் அமைதியாக இருக்க, சரி ஓகே எல்லாமே இருக்கட்டும், அவள் தனியாக அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வின் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் லியாங் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போக டென்ஷன் ஆகுது. அவள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்க. சேம் டைம் நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே போகலான்னு ரெடி ஆகிட்டு வர, ஹீரோ சாப்பிட்டுருக்கான். வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்ல, எனக்கு பசிக்கலைன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை சாப்பிட்டுட்டு தான் வெளியே போகணும், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அது வந்து நீ சாப்பிட வரையால நானே வந்து தூக்கிட்டு போட்டா, அது வந்துன்னு சொல்ல, வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டான். உட்காரு சாப்பிடுன்னு சொல்ல, உனக்கு குளிருதா? இல்லையே. அப்புறத்துக்கு ஸ்கார்ப்பை இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா கழுத்தில் லைட்டாக மார்க்கு. ஆமாம் இது என்ன மார்க் உனக்குன்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டு நடந்த அந்த ரொமான்டிக் மூமெண்ட்டு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. பூச்சி கடிச்சிச்சுனான்னு சொல்ல, பூச்சியா? இந்த ஊரில் பூச்சிலாம் இருக்கா? ஏதோ மறைக்கிறியா? இல்லையே நான் எதுவுமே மறைக்கலேன்னு சொல்ல, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு நான் போகிறேன்னு போகிறா. டக்குன்னு பிடிச்சி அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு, என்னாச்சு உனக்கு? ஏன் உன் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நேற்று நைட்டு நடந்த அந்த கிஸ்ஸிங் சீன் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. எதுக்கு திரும்ப அதை பற்றி கேட்குறாரு? மறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, லிப் பாம் ஒன்று எடுத்து ஹீரோயினோட லிப்ஸில் ஹீரோவே அப்ளை பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்ளை பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் பிரதர் என்கிட்ட இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல. சரி எனக்கு ஒர்க் இருக்கு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறா. ஹீரோ அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க, குடுகுடுன்னு போனா. டாக்டர் பையன் ஆப்போசிட்டில் வரான். என்னடா காலையிலே ப்ளஷ் ஆகிட்டு போகிறா, என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை நீ உட்காருன்னு சொல்ல, கரெக்டாக அப்படியே உட்காரான் சாப்பிட்லான்னு. எனக்கு ஒரு பவுல் கொடுறா. ஹலோ இந்த இடம் உனக்கு இல்லை, ஷியாக்கான இடம், நீ வேறு பக்கம் போய் உட்காருன்னு சொல்ல, டேய் சாப்பிட்றதுல என்னடா இருக்குங்கிற மாதிரி யோசிக்க, சொன்னதை செய் சரியா, அப்போ அந்த பக்கம்னு சொல்ல, நான் போயிடுறேன்ப்பான்னு அடுத்த சீட்டுக்கு மாறி உட்காந்துட்டான். அப்புறம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், அந்த டேங்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? போகட்டுமா வேணாமா? ஃபீஸ் கூட நிறைய தரேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தாலும் சரி நீ போகவே கூடாது. அவங்க எல்லாரும் ஷியாவை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் அனுபவிக்கிட்டோம், நீ போக வேணாம். பரவாயில்ல அவள் எப்படியோ இருக்கட்டும், என்ன நீ பண்ணாலும் அவள் சீக்கிரமாக சேர்த்து தான் போகிறா, எதுக்கு தேவையில்லாமல் நீ போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, டாக்டரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் ஏதாவது பண்ணி யூட்டங்கை காப்பாற்றணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, முதல்ல டாக்டர் யானில் வர சொல்லு. சாரிம்மா அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறாரு? அவருக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடுங்களே அப்படிங்கிற மாதிரி யூட்டங் சொல்கிறா. இல்லை டாக்டர் யான் பணத்துக்காகலாம் வரமாட்டாரா, அவர் வராதுக்கான காரணம் வேறு யாரும் இல்லை, ஒன்று அக்கா தான் அப்படின்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி யூட்டங் கேட்குறா. இதுக்கெல்லாம் காரணம் ஷியா மட்டும்தான்னு பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக அங்கே யாங்கோட அம்மா வராங்க. அதாவது கியூ யாங்கோட அம்மா. அப்படியே வந்துட்டு, ஹாய் மிஸ்ஸஸ் கியூ வாங்கன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் லியாங் ஃபேமிலிக்கு இப்போல்லாம் அதிகமாக பிஸ்னஸ் பண்ண டைம் இல்லை, ஸோ என்னை மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் ஒன்று தெரியுமா, உங்கள் சிஸ்டரோட அதாவது உங்களோட பொண்ணு அங்கே ஷியாவோட எவ்வளோ நெட் வேல்யூ தெரியுமா? 5 மில்லியன். ஆனால் உங்கள் ஃபேமிலி யோசிச்சு பாருங்கள், இருக்க லியாங் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக புவராக மாறிட்டே வருது. இவளுக்காக அவளை நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்க, ஆனால் யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உங்களோட பொண்ணு அவதான்னு சொல்ல, என்னோட பொண்ணு அவ இல்லை இவதான்னு சொல்ல, உன்னோட பயாலஜிக்கல் டாக்டரை விட்டுட்டு ஃபேக்கான டாக்டர் மேலே பாசத்தை கொட்டிகிட்டு இருந்தேன்னா இப்படித்தான் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி வரும். லியாங் ஃபேமிலி டோட்டலாக ஹாங்காங்கை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். எனக்கு புரியுது இவ்வளோ ஓவரா அப்படியே என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் உன் வயிற்றில் வளர்ந்த அந்த பொண்ணை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிற. அவள் இப்போ மேலே போயிட்டுருக்கா. இவ கூடயே இருந்தீங்கன்னா
ஏன்னா கடைசியில் இப்படி தான் இருக்க முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், என் பையன்கிட்டேருந்து தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போக, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அம்மா ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. நேராக ஹீரோயினை பார்க்கறக்காக ஆஃபீஸ்க்கு வர, நம்ம ஹீரோயின் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அம்மா வந்து நிற்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், கண்டிப்பாக இப்பயே பேசியே ஆகணும்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்கறக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் உன் அம்மா தானே, எனக்காக ஒன்று பண்ணு. யூ-டர்னுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டர் யானில் இப்போ வந்தே ஆகணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நான் எதுக்கு பண்ணணும்? நான்லாம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இருந்து சின்ன வயசில் என்னை பிரிச்சுட்டு அவளும் உங்ககிட்ட கொடுத்தாங்க. நான் ஒரிஜினல் பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட என் மேலே பாசம் இல்லைல்ல. ஏன் நானே பண்ண தப்புக்கு அவள் என்ன பண்ணுவா? 20 வருஷமா அவளை என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கு அவகிட்ட ஃபேக்கா உண்மையான எதுவும் தெரியாது. இப்போ வந்து அவளை விட்டுட்டு என்கிட்ட வான்னு சொன்னால் என்னால் வர முடியுமா? சரி, ஒரு நாளாவது என்ன உங்கள் பொண்ணாக நினச்சிருப்பீங்களா? நினச்சதே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்கல, அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக அவன் மேலே கொண்ட பாசத்தில் கொஞ்சமாவது எனக்கு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு செகண்டும் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் பார்த்தீங்க. நான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆர்கியூ பண்ணுறதை விட்டுரு ப்ளீஸ். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்கு யூட்டோங்கோட லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளை காப்பாற்றி கொடுன்னு சொல்ல, அது உங்களோட லியாங் ஃபேமிலியோட சொத்துன்னா நீங்கள் தான் பாதுகாக்கணும், என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, இவளுக்கு நிறைய பணம் இருக்குன்னு கியூவோட அம்மா சொன்னது ஞாபகம் வருது. உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, உனக்கு எல்லாருமே தெரியும், நீ நினச்சா எது வேணாலும் பண்ணலாம். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது யூட்டாங்க காப்பாற்றணும், அந்த டாக்டர் வர சொல்லுன்னு சொல்ல, வேகமாக ஃபோன் பண்ணி செக்யூரிட்டி இவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, ஹலோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போகிறேன். ஆனால் 24 மணி நேரத்தில் யூட்டாங்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். உன் அம்மானா உனக்கு கொடுக்குற அட்வைஸு ஞாபகம் வச்சுக்கோ, பொண்ணுன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், அதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் செத்தா கூட என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லி அம்மா தப்பாக பேசிட்டாங்கன்னு நினச்சி அழுதுட்ருக்க, அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. என்ன நடந்தாலும் சரி, நீ அழுகக்கூடாது, உன் கூட உன்னை பத்திரமா பார்த்துக்க நான் இருக்கேன்னு சொன்னது ஞாபகம் வர, ஹீரோ சொன்னதை நினச்சிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு சூசு வரா. இந்தா நீ அழுதுட்ருப்பான்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் உனக்கு காஃபி கொண்டு வந்தேன். உன் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க எப்பயுமே உன் மேலே கோவமாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நான் அதுக்காகலாம் அழுகலைன்னு சொல்ல, ஆனால் தேவையே இல்லை, உனக்கு சாபம் விட்டுட்டு போகிறாங்க. யூட்டாங் மேலே பாசமாக இருக்காங்க, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க பொண்ணு நீ, ஆனால் அது கூட அவங்களுக்கு தெரியல, ஒன்றுமே புரியல. சின்ன வயசுலேருந்து அவளை தான் பார்த்தாங்க, ஒத்துக்கிறேன், அது அவங்க பொண்ணு தான். அதுக்காக அவகிட்ட இருக்கிற பாசத்தில் கொஞ்சமாவது உன் மேலே இருக்கணும்ல. உன் மேலே பாசமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் உன் அண்ணன் அப்படி இல்லைல்ல, உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேசாமல் ஒன்று பண்ணு, உன் அண்ணனுக்கு வேணால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஏய் லூசா பேசாமல் போடின்னு சொல்ல, ஏய் நான் உன் சிஸ்டர் லவன் வந்தால் உனக்கோ ஹாப்பியாக இருக்குல்ல, 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்லன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசினா டென்ஷன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு இவ்வளோ பொசிவ் ஆகுது? உன் பிரதர் தானே? பிரதர் தான், இருந்தாலும் அவர் என் பக்கத்துலேயே வச்சுப்பேன். அடிப்பாவி, இப்படிலாம் ஓவர் பொசிவ் ஆகாதுடி, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்தனையும் நீ கிளம்புன்னு சொல்ல, அப்புறம் ஹீரோவும் வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போக, அங்கே போய் பார்த்தா ஒரு குதிரை இருக்குது. லூகாஸ்னு சொல்லி ஹீரோயின் போகிறா. ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்து குதிரை கூட தான் இருந்திருப்பா போல. லூகாஸ் எனக்காக தான் இங்கே வந்துச்சான்னு சொல்லி கேட்க, ஆமாம் லூகாஸ் ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்னு தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குதிரை மேலே ஏறி அப்படியே ஹீரோயின் போயிட்டுருக்கா. ஹீரோ பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. அவள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று பார்த்து ஹீரோ பண்ணுறது. அப்புறம் இந்தான்னு சொல்லி ஃப்ளவர் கொடுக்க, எனக்கா எதுக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, சின்ன வயசில் நீ அதிகமாக அழுதுகிட்டே இருப்ப, அப்போ லூகாஸ் கூட நீ இருக்கும்போது உனக்காக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுப்பேன், அப்போல்லாம் நீ இதை பார்த்தோன்னே அழுகையை நிறுத்திடுவேன், உனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதான்னு சொல்ல, அது சின்ன வயசில், இப்போ அப்படிலாம் இல்லை, நான் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேன்னு சொல்ல, ஆனால் லூகாஸ் நீ எப்பயுமே சின்ன பிள்ளை மாதிரி தான் பார்க்குதுன்னு சொல்ல, 2 பேரும் கையை பிடிச்சி நடந்து வந்தது 2 பேருக்குமே ஞாபகம் வருது, சின்ன வயசில் இருந்தது. சரி போதும் ஓகே இறங்குறேன்னு சொல்லி இறங்க ட்ரை பண்ண, அப்படியே ஹீரோ மேலே ஹீரோயின் விழுக, 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. அடுத்து யூட்டாங்க தான் காட்டுறாங்க. யூட்டாங் ஹாஸ்பிட்டலில் இருக்க, அவளுக்கு வேகமாக ஒரு கால் வருது. யார் அதுன்னு அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, ரொம்ப நாள் ஆச்சு மிஸ் லியாங் என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்ல, என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது? உன் நம்பரா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு அந்த ஆள் கேட்க, உனக்கு தான் ஆல்ரெடி நான் 5 மில்லியன் கொடுத்துட்டேன், திரும்ப கேட்டிருக்க, அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு இப்போ பணம் வேணும். அதாவது அவளை இடித்தது யாருன்னு தேடுறதுக்காக ஷியா இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. நானே போய் நீ தான் பண்ண சொன்னேன்னு நானே போய் சரண்டர் ஆகிட்டேன்னா என்ன ஆகும்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்கு 1 மில்லியன் பணம் நான் தரேன், அதுக்கப்புறம் இதை விட்டு போயிடுன்னு சொல்ல, 1 மில்லியன்லாம் பத்தாது, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கே உடம்பு சரியில்லை, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு சொல்ல, ஃபோன்
ஃபோன் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. கண்டிப்பாக இதுக்கு சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்போ தான் நான் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா அங்கே யான் வரான். வந்தவுடனே இந்த உனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா? என்னது? ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்பு. எப்படியாவது நான் ஷியாவை மீட் பண்ணும். கூட்டிகிட்டு வரையா? அவளையா? அவளை எதுக்கு கூட்டிகிட்டு வரேன்? அவள்கிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும். எனக்காக டாக்டர் அரேஞ்ச் பண்ணி தருவாளான்னு பார்க்கலான்னு சொல்ல, சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் ரோட்டில் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே கியூயான் வரான். பின்னாடி பாடி கார்ட்ஸோட. உன்னை பார்க்கறக்காக யூட்டாங்க வர சொன்னவான்னு சொல்ல, அதெல்லாம் வர முடியாது. நான் எதுக்கு வரப்போகிறேன்? அவள் கடைசியாக உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா. அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல. சும்மா ஓவராக பண்ணாத. வா இங்கே. உன்னை மாதிரி அவள் 4-5 பேர் கூட ஒன்றும் சுற்றிட்டு இல்லை. அன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன், பார்ட்டியில் ஒருத்தன், இப்படி மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஆல்ரெடி உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டேன். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் யார் கூட போனால் உனக்கு என்ன வந்தது? உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்ல, லியாங் ஃபேமிலியோட பேரை கெடுக்கிற. நானாக கெடுக்கிறேன்? ஐயோ நம்பிட்டேன்ப்பா, என்னை விடுன்னு சொல்லி அந்த பக்கம் போக, அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு வழியாக ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கியூயானை பார்த்துட்டு, நீ கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் கொஞ்சம் தனியாக அவகிட்ட பேசணும்னு சொல்ல, நீயா அப்படிங்கிற மாதிரி யான் பார்க்குறான். ப்ளீஸ் நான் பேசணும்னு சொல்ல, சரி ஓகே நான் போக, அடுத்த ஹீரோயின் சரி சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும்னு சொல்ல, இங்கே பாரு உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு தெரியும்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக நீ தான் உடம்பு சரியில்லைனாலும் என்னை பார்த்து தான் பொறாமப்பட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். எதுக்கு இங்கேருந்து டென்ஷனாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பேசாமல் இங்கேருந்து நீ சைனாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் எதுக்கு போகணும்? என்னை எதுக்கு போக சொல்கிறேன்? நல்ல எண்ணத்தில் என்னை நீங்கள் வர சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். திடீர்னு வந்து என்னை சைனாவுக்கு போகணும்னு சொன்னால் இங்கே ஏதோ நீ பிரச்சனை பண்ணியிருப்ப. அதுக்கு மாட்டிக்க கூடாதுங்கிறக்காக தான் நீ பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பட் நீ கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல, உனக்கு நல்லது பண்ணால் கூட நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டியா? ஹாங்காங்லேருந்து நீ கவலைப்படுறதுக்கு அங்கே போய் நிம்மதியாக இருப்பாங்கிறதுக்காக தானே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி யூட்டாங் சொல்கிறா. ஓ அப்படியா? என்னோட மர்டர் இது வரைக்கும் யார் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணோம்னு ஒரு வேளை நீ அனுப்பியிருக்கியா? அதனால தான் என்னை சைனா போன்னு விரட்டுறியான்னு சொல்ல, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நான் அதெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி யூட்டாங்க சொல்ல, உன் மூஞ்சில் இருக்க பதட்டத்தையும் உன் குரலையும் பார்த்தாலே தெரியுது நீ தான் எதுவும் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்ல, வேகமாக அவள் இரும்ப ஆரம்பிக்கிறா. பிளட்டு வந்துருச்சு. அதுக்குள்ளே கியூயான் வந்துட்டான். என்ன பண்ண அவளைன்னு சொல்லி கேட்க, அவன் என்ன எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ கண்டினியூவாக இரும்ப அப்படியே வாயிலேருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. போலான்னு அந்த பக்கம் ஹீரோயின் போக, இவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணி ஒரு ரூமில் வைங்க, இவளை வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்ல, என்னை விடுறான்னு கத்திட்டே இருக்கா ஹீரோயின். பட் அவளை கூட்டிகிட்டு காரில் எங்கேயோ போயிட்டுருக்க. சுற்றியும் பனி வேற. ஹீரோ ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். யாருமே எதிர்பார்க்கல ஹீரோ வருவான்னு. ஒரு செகண்ட் ஹீரோ காருக்குள்ளேருந்து இறங்கி வர, அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது நம்மளை சேவ் பண்ணுறக்காக அவன் வந்துட்டான் அப்படின்னு. அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கா. வாயில் வேற கட்டியிருக்காங்களா. கையில் ஒரு ஸ்டிக்கோட ஹீரோ அப்படியே ஸ்டைலாக அந்த காருக்கு முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. காருக்குள்ளேருந்து அந்த 2 பசங்க இறங்கி யாரா அது அப்படிங்கிற மாதிரி அடிக்கலான்னு வர, ஹீரோ பறந்து எல்லாரையும் அடிக்கிறான். கையில் இருக்க ஸ்டிக்கை வச்சு சுற்றி எல்லாரையும் அடிக்க, கூட அசிஸ்டன்ட் வேற. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எப்படியும் நம்மளை சேவ் பண்ண ஹீரோ வந்துட்டான்னு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயினை சேவ் பண்ணிட்டா அதுக்குள்ளே இருந்து தூக்குறான். அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. வந்துட்டான்னு. இது யார் பண்ணது? அந்த கியூன் தானே, வரேன்னு சொல்லி போக, ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ், வேணாம், ஆல்ரெடி நான் எல்லாமே அவங்ககிட்ட பேசிட்டேன். நீங்கள் என்னால் பிரச்சனை பண்ண வேணான்னு தோணுது, நம்புங்க, கண்டிப்பாக இதை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, இங்கே பாரு, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை யாராவது ஏதாவது கஷ்டப்படுத்தினா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி அப்படியே க்யூட்டாக நடந்து போயிட்டே இருக்கான். அடுத்து ஹீரோக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஹீரோயினோட காலில் வேற நல்லா அடிபட்டிருக்கு. ஸ்ப்ரே அடிக்கலான்னு போகிறான். வேணா எனக்கு வலிக்குதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு கவலையாக இருக்குது. எனக்காக இவ்வளோ பார்த்து பண்ணுறாரே, இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் அப்படி சொல்லலை, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், அதை பார்க்கும்போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல, பட் இதை பார்க்கும்போது எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே காலுக்கு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. போதும், எனக்கு தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்ல, அப்படியா, வெயிட் பண்ணு, நான் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே கியூயானை தான் காட்டுறாங்க. அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க, சாரி சார், ஒருத்தன் வந்து எங்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்கள தூக்கி
தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல செம்ம கடுப்பாயிடுச்சு. ஹீரோ அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹீரோயினுக்கு தெரியுது யான் தான் பேசுகிறானே. அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். உன்னை யார் தூக்கிட்டு போனான்? ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னோட ரூமில் பார்த்தனே அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை? நான் யார் கூட இருந்தா என்ன? நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் இப்போ இருக்கிறவன் என்னோட ஃபேவரட்டான ஒரு பர்சன் கூட தான் இருக்கேன். வாயை மூடிட்டு ஃபோனை வெயின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். அது நான் வைக்கிற ஃபோனுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டா. ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. இவளோட டென்ஷன் தாங்க முடியலன்னு ஃபோனை தூக்கி போட்டு அப்படி யான் உடைக்க அசிஸ்டன்ட் பையனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. இதோட இவன் எத்தனை டைம் தான் உடைப்பானோ தெரியலன்னு சொல்ல, அவளை தூக்கிட்டு போனது யார், அவள் கூட இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு கடுப்பாக கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ ஹீரோ எல்லாத்தையும் கேட்டிருப்பானே, இப்போ என்னை பற்றி என்ன நினைப்பான்னு ஒரு மாதிரி இருக்குது. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கா. இந்த தண்ணி குடி. அம்மா அவனை சீக்கிரமாக ஊருக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம் போகலான்னு சொல்ல, சரி நான் போகலான்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்க, ஹீரோ கரெக்டாக பக்கத்தில் வரா. கூட நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி பக்கத்தில் வர, இல்லை வேணாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அப்படியே அவளை இழுத்து ஹக் பண்ணுற மாதிரி போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன்னோட ஃபேவரட்டான பர்சன் யார், அதை சொல்லுன்னு சொல்லி காதுக்குள்ளே போய் கேட்க, அது நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்ல, இல்லை உண்மையே சொல்லணும், உன்னோட ஃபேவரட்டான பர்சன் கூட தான் இப்போ நீ இருக்கேன்னு சொன்னேன். ஸோ அது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல மறுபடியும் ஹீரோ பக்கத்தில் போகிறான். நீ போய் சொல்கிற, உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது, நீ சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன், உன்னோட வேலையை நீ பாரு, எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அந்த பிடிச்சவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை உண்மையாக அந்த மாதிரி யாருமே இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு அவனை வெறுப்பேற்ற தான் சொன்னேன்னு சொல்ல, சரி ஓகே போய் தூங்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, நான் அப்படியே சொல்லுவேன் உங்களை தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பீங்கன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ தம் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ என் தங்கச்சி பெருசாக வளர்ந்துட்டா, அவளை நினச்சி எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறா, பட் அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. அவளை கஷ்டப்படுத்துகிற யாரும் இங்கே இருக்கவே கூடாது. நான் சொல்கிறது எனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, முதல்ல இந்த சிட்டிலேருந்து நான் போகிறதுக்குள்ளே என் தங்கச்சிக்கு தேவையான எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு போகணும் சரியான அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கு ஹீரோனோட காலில் லைட்டாக அடிபட்டிருக்குல்ல, அதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா அசிஸ்டன்ட் பையன். வா நம்ம போய் டாக்டரை பார்க்கலான்னு சொல்ல, இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வேற இங்கே இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்ல, யூட்டோங் இங்கே தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் சொல்கிறான். ஐயோ அது வேற இங்கே தான் இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அம்மா கரெக்டாக அந்த பக்கம் போக, வாயை மூடுங்க அங்கே தான் போகிறாங்க அம்மா, என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஹீரோயின் காதில் அப்படியே வச்சு கதவு கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா என்ன பேசுகிறாங்கன்னு. யூட்டாங் நீ 1 மில்லியன் பணம் எடுத்திருக்க, உனக்கே உடம்பு சரியில்லை, எதுக்காக அந்த பணம் எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அம்மா கேட்க, நான் தாம்மா எடுத்தேன், எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே ஹீரோ ஃபோன் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின்னு கேட்க, அவள் யார்கிட்டையோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னது ஒட்டு கேட்குறாளான்னு சொல்லி டக்குன்னு ஹீரோ பார்க்க, என்ன நடக்குதுங்க லூலிங், நீங்கள் எங்கேயே இருங்க, நான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன், ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டே இருக்க. கரெக்டாக கியூயான் வரான். வந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ, யூட்டாங்க கஷ்டப்படுறதுக்கு மறுபடியும் வந்துட்டியா, இவன் யாருன்னு சொல்லி கேட்க, உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்ல, அடிக்கலான்னு அப்படியே கையோங்கிறான். கையை பிடிச்சி அப்படியே அந்த லிங்க் அந்த பக்கம் தள்ளிவிட, நீ எத்தனை பேர் தாண்டி வச்சிருக்க, நீ 3 பேரை சுற்றி இருக்காங்க, உன்னை பார்த்தாலே டர்ட்டியாக இருக்கு எனக்குன்னு சொல்ல, மிஸ் நீங்கள் முதல்ல போங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல, மிஸ்ஸா யார் இவங்கிற மாதிரி யான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. அப்போவும் யானுக்கு டென்ஷனாக இருக்குது. அவள் கூட இருக்கிற அந்த பர்சன்ஸ்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவள் ஏன் இந்த மாதிரி மாறிட்டான்னு தெரில. அவன் நெய்பர் சிட்டிக்கு போயிருக்கானா, கண்டிப்பாக லூ ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் கூட கான்டாக்டில் இருக்கா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு வேகமாக ஹீரோயினை பார்க்கறக்காக ஆஃபீஸ்க்கு வரான். இங்கே பாரு நான் உங்ககிட்ட கேட்குறேன், இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்ல அந்த ஆள் யார், முதல்ல அதை சொல்லு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்ல, நீயும் நானும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோன்னு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் நான் உன் பாய் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல, நீ என் பாய் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன்னா, என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணியாச்சு, ஓவராக பேசிகிட்டு இருக்க வெளியே போட அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து வேகமாக ஹீரோ வந்து மூஞ்சிலே ஒரு குத்தி அப்படியே கழுத்தில் காலை வச்சுட்டாங்க. இங்கே பாரு என்னை விடு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். நான் அவனோட ஃபியான்ஸே, உனக்கு தெரியுமா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான், உனக்கு தெரியுமா என்னை பற்றி, நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க. ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது, என்னடா சொன்னங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் ஆஸ்ட்ரைவ் எடுத்து அடிக்கலான்னு போக,
ஐயோ வேணாம் வேணாம் ப்ளீஸ், அவன் எதுவும் பண்ணலை, விட்டுருங்க, அவன் போகட்டும்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ வந்த அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்ல பயந்து போய் அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிட்டான். போகும்போது புலம்பிக்கிட்டே வேற போகிறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இன்னும் உனக்கு அவன் மேலே அக்கறையாக இருக்கா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இதுக்கு தேவையே இல்லாமல் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கல, உங்களை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். தேவையே இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் தான் முக்கியம். இது ஹாங்காங், நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இங்கே ரூல்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் எடுத்து மடியில் உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சுட்டு நீ சொல்லு, என்னை பற்றி நீ கவலைப்படுறியா? ஆமாம், அப்புறம் நீங்கள் என்னோட பிரதர், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ நான் பெரிய பொண்ணாயிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நான் ஒன்றும் குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பியிருக்கா. என்ன சொல்கிற நீ? ஆமாம், சீக்கிரமாக உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா யாராவது தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல உண்மையாகவே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னை பார்த்து சொல்லுன்னு சொல்ல அந்த மாதிரி ஐடியா இல்லை, பட் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாங்காங்கில் நான் பார்த்தோன்னே என் மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அப்பயே நான் நினச்சிட்டேன். உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், அதை ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாங்காங்கில் உன்னை தேடி வந்தப்போ நீ என்னை பார்த்தோன்னே ஓடி வந்த பாரு, அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு. முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல இது தங்கச்சி மேலே இருக்க பொசிவ்னஸ் அப்படி தானேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ண உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட மனசை நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லை இவர் என்னோட அண்ணன் மட்டும்தான் புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் யூட்டாங்க தான் காட்டுறாங்க. யூட்டாங்க அப்படியே அங்கேருந்து பெட்டில் எஞ்சுக்காரா. எனக்காக அந்த டாக்டர் யானில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படியே செத்து போயிடணுமா? என்னை பார்க்க யாருமே இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ அழுகாத, நான் இருக்கேன்னு சொல்லி கியூயான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆல்ரெடி நான் நெய்பர் சிட்டியோட ஓனர்கிட்ட பேசிட்டேன், ஒரு வாரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்ல உண்மையாக போகிறோமான்னு சொல்லி யூட்டாங் கேட்க ஆமான்னு சொல்ல அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் காரில் வந்துட்டுருக்க. ஆப்போசிட்டில் பார்த்தா அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா, அண்ணன், அப்புறம் கியூயான் 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. யூட்டாங்காக இந்த வீடு ரெண்ட்டுக்காக அதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயின் இறங்கி வரதை பார்த்துட்டு அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நீயா, நான் உன்னை பார்த்து எப்படி நினச்சேன், நீ தேவையில்லாமல் யூட்டாங்க கஷ்டப்படுத்துறக்காக இதெல்லாம் பண்ணுறியா? இந்த வீட்டை அவளுக்காக வாடகைக்கு கொடுக்க முடியாதா? நீ யார் கூட சுற்றிட்டு இருக்க? உனக்கு என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆனதுக்கு கூட பற்றி கவலைப்படாமல் நீ ஒருத்தங்க கூட ஒரு நாள் சுற்றிட்டு இருக்க. ஏற்கனவே இவன் உன்னை பற்றி சொன்னால் நான் நம்பலை, என் பொண்ணு நல்லவன் நினச்சேன், இப்போ தானே தெரியுது உன்னை பற்றி. திரும்ப நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்கா. அடி பாவி, 2 பேர் கூட வந்து இறங்குற, ஆல்ரெடி இன்னொருத்த எங்க, அவனையும் காணும் அப்படிங்கிற மாதிரி கியூஆன் கேட்குறான். எதுவுமே பேசாமல் ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருக்க. உனக்கு இவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தானே? 2 பேர் கூட ஒரே டைமில் எப்படி ஒன்றால் இருக்க முடியுதுன்னு அம்மா கத்த. ப்ளீஸ் வேணாம், இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல அங்கேருந்து செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அப்படியே பிடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதானே உங்கள் பிரச்சனைன்னு சொல்ல நான் உன் அம்மா தானே, உன் அம்மாவை கஷ்டப்படுத்த உனக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவனோட ஸ்டிக் எடுக்கிறான். ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு இதை நீயே ஹேண்டில் பண்ணுன்னு சொல்ல கியூஆனோட மேலே காலையே ஒரு அடி அடிக்க அப்படியே விழுந்துட்டான். என்னை பற்றி எத்தனை நாள் தப்பாக ரூமை சொல்லியிருக்கேன், கொஞ்சமாதிரி என் மேலே நம்பிக்கை இருக்காடா உனக்குன்னு சொல்ல அடுத்த அண்ணன் முகரையிலே ஒரு குத்துறா. உனக்கு அண்ணங்கிற நினைப்பு எப்பயுமே இல்லை, எப்பயுமே நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் ஒன்று பண்ணுவேன்னு சொல்ல அப்புறம் அம்மா கத்துறாங்க. அவன் உன் பிரதர்னு சொல்ல பிரதரா, அவன் என் பிரதரே கிடையாது, என்னோட லைஃப்பில் இருக்கிறது ஒரே ஒரு பிரதர் மட்டும்தான்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காட்டி சொல்கிறா. என்ன சொல்கிற, இவன் உன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம், இவன் தான் என்னோட பிரதர், என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது இவர் தான், இவர் கூட தான் நான் இருந்தேன், டியாங், இவரோட தான் இந்த நெய்பர் சிட்டி, இவர் கூட தான் நான் இருக்கேன், புரியுதா புரியலையான்னு சொல்ல என்னது இவன் உன் பிரதரா, இது எனக்கு தெரியல, லூ ஃபேமிலியா இவர், சாரி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி தெரியாமல் நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு கியூஎன் அப்படியே டோட்டலாக மாறிட்டான். அம்மா சொல்கிறாங்க உன்னோட அடாப்டிவ் பிரதர் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரு, யூட்டாங்காக இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு இடம் கொடுக்க மாட்டாரா? உடனே கியூஎன் சொல்கிறான் இவர் உன் பிரதர்னு தெரியாமல் நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலான்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல வாயை மூடுறா, நீ எல்லாத்தையுமே தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் என்கிட்ட வந்து பேசினா நான் என் மனசில் இடம் இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கவே நினைக்கிறியா, ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. போது நீ ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேணும், உன் கை ரொம்ப வலிக்கும்ல, நானே உன் கைக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி லைட்டாக அப்படியே கையை ஊதி விட்டு வா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ
ஹீரோ இந்த பக்கம் போக இங்கே எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஷியா புரிஞ்சுக்கோன்னு கியூயான் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கே போனோடனே செம்ம டென்ஷனாக ஃபோட்டோவை பார்த்து கத்திட்டு இருக்கான். கியூயானோட ஃபோட்டோ பார்த்து இவனை இல்லாமல் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்க அடுத்து கியூயான் தான் காரில் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கியூயானோட ஃபோட்டோ வச்சு யோசிச்சிட்டே இருக்காரு. நம்ம பாஸ் மாஃபியா ஹீரோ இல்லை, ஸோ அதனால் இவனை ஏதாவது பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் நடக்குது. அவனை அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. அதாவது முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு காருன்னு எல்லாரும் அவனை ரவுண்ட் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து அவனை கீழே போட, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் கியூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், என்னை விட்டுருங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரேன்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் கத்திட்டே இருக்க. போதும், இவனோட கதை இதோடு முடிச்சிருங்க. இவன் இல்லைனா என் தங்கச்சி ஹாப்பியாக இருப்பா, இவன் இருக்கிறனால தான் என் தங்கச்சிக்கு கவலைன்னு சொல்லி ஃபோட்டோவை அப்படியே எரிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஹீரோ. ஸோ இதுக்கான அர்த்தம் அவனை போட்டு தள்ளியாச்சுன்னு தான். ஸோ ஆல்ரெடி அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பக்கம் ஒருத்தன் போயிட்டான். அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்லான்னு வர, வா சாப்பிட்லான்னு சொல்லி ஹீரோ கூப்பிட அவள் வந்து க்யூட்டாக உட்கார்றா. இன்றைக்கி எங்கே வெளியே போகிற? இல்லை, நான் யூட்டவங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணணும், அதுக்காக போயிட்டுருக்கேன்னு சொல்ல, இதெல்லாம் வேணாம், இன்றைக்கி நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், அப்புறமா இதை பார்த்துக்கலாம் சரியான்னு சொல்ல, அதெல்லாம் வேணாண்ணா, இதை நான் சீக்கிரம் முடிக்கணும், ப்ளீஸ், முடிக்க வேண்டியது நானே முடிச்சிடறேனே, முடிச்சுட்டு ஹாங்காங்கை விட்டுட்டு நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் சரியா, ப்ளீஸ் என்னை பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், பட் நீ என்ன பண்ணுறியோ அது எனக்கு ஓகே தான், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் சரியா. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளப் ஓப்பன் பண்ணியிருக்கான், அதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், வந்துடுறியான்னு சொல்ல, சரி கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக அங்கேருந்து அசிஸ்டன்ட் பையன் வரான். நீங்கள் சொன்னது ஆல்ரெடி எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம், லியாங் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்க சொன்ன அந்த கிஃப்ட்டையும் கொடுத்தாச்சுன்னு சொல்ல ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வேகமாக ஓடி வரான். அம்மா முக்கியமான ஒன்றுமா, நேற்று லியாங் ஃபேமிலி குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாத்துக்குமே சீல் வச்சுட்டாங்க, பேங்க் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லி அம்மா அப்படியே உட்காந்துட்டாங்க. பரவாயில்ல விடு, கண்டிப்பாக கியூ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாண்ட, கியூவை கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா கியூ நேற்று எங்கே போனானே தெரில, அவனுக்கு கால் பண்ணால் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், காலையில் வரைக்கும் அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்ல, நான் போகிறேன்னு சொல்லி யூட்டாங் டக்குன்னு எந்திரிக்கிறா. நீ எங்கே போவேன், நீ உட்காரு, உனக்கே உடம்பு சரியில்லை, ஸோ நம்மளோட வீடு ஜுவல்லரி எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வச்சு நம்ம எங்கேயாவது போகலான்னு சொல்ல, இல்லைம்மா எல்லாத்தையுமே போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க, நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அம்மா மயங்கி விழுந்தோடனே டாக்டர் டாக்டர் நர்ஸு யாராவது வாங்கன்னு சொல்லி அண்ணன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க, அம்மா மெல்ல மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நர்ஸை பார்த்தோன்னே அண்ணக்காரன் கத்த ஆரம்பிச்சிட்டான், உங்களுக்குலாம் அறிவில்லையா, கூப்பிட்டோன்னே வரமாட்டீங்களான்னு. கூப்பிட்டோன்னே வரணுமா, ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் 2 நாளாக ஹாஸ்பிட்டல் பில்லும் பே பண்ணல, பேங்க் கரப்ட் ஆகி எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறீங்கன்னு தெரியும், ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, வெளியே கிளம்புங்கன்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் யூட்டங்க கூப்பிட்டுட்டு அம்மாவும் அண்ணனும் வெளியே வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போவோம், இவளோட ட்ரீட்மெண்ட் நம்ம எங்கே பார்க்க முடியும், நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு இல்லை, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இல்லைம்மா என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இருந்தது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்ல, என்னால் ரோட்டில் எல்லாம் செத்து போக முடியாது, ஆல்ரெடி நான் ஷியாவை பற்றி கேள்விப்பட்டேன், அவளோட ஃபேமிலி அடாப்டிவ் பிரதர் ரொம்ப பெரிய பணக்காரன்னு சொன்னாங்க, நம்ம அங்கே போய் கேட்கலாமா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கே வராங்க. ஸோ கரெக்டாக அங்கே வரும்போது ஹீரோயினும் அப்படியே வெளியே எழுந்திரிச்சு வர 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. உங்ககிட்ட பேச தான் வந்தோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும், சாப்பாடு வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாத்தையும் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தரணும், எனக்கும் லியாங் ஃபேமிலிக்கு இடையில எதுவுமே இல்லை, ஸோ இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, இது உன் ஃபேமிலி தானே, உன் அம்மா அண்ணன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இப்படி சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி யூட்டங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஆமாம், எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தானே முக்கியம், எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களா, எனக்கு கேர் பண்ணிக்க கூட இல்லைன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் பிடிக்காது, இவங்க 2 பேரையும் பிடிக்காமல் போயிடுச்சா, இவங்களுக்காகவாது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி யூட்டங் ஓவராக ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்படியா, நீ ஓவராக பேசுகிற, எனக்கு தெரியும் உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ என்ன பண்ணணும்னு தெரியும், அடாப்டிவ் டாக்டர் மேலே இவங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ போட்டு காட்டுறா. அதில் யூட்டங்க அந்த கிட்னாப்பர் ஆக்சிடென்ட் பண்ணான்ல அந்த மர்டர், அவங்கக்கிட்ட பேசின எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, அதை அப்படியே போட்டு காட்ட, அதை பார்த்தோன்னே யூட்டங்க அப்படியே பிடிக்கலான்னு போய் கீழே விழுந்துட்டா. இல்லைம்மா அது அப்படி இல்லைம்மான்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் கெஞ்சிட்டே இருக்கா. அந்த டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, 1 மில்லியன் பணம் போன வாரம் நீ கொடுத்துருக்க, உன்னோட பேங்க்
டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே தெரியுது. என்னை கொலை பண்ணுறதுக்காக நீ ஆள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட நல்லவளை நடிக்கிறியான்னு சொல்ல, ஆமாம் நான் எதுவுமே பண்ணலம்மா, நம்புங்கன்னு சொல்ல, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, என் பெத்த பொண்ணை கூட பாசமாக வைக்காமல் உண்மையில தாண்டி அவ்வளோ பாசத்தை வச்சுருந்தேன், என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அம்மாவும் அண்ணனும் மாற்றி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க, இதுக்கு மேலே இங்கே என்னென்னா பிரச்சனை, பேசாமல் போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போக யூட்டங் அப்படின்னு நடு ரோட்டில் படுத்து கிடக்குறா. அப்புறம் ஹீரோயினை அந்த கிளப்புக்கு நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு வந்துட்டா. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, நீ ரொம்ப வளர்ந்த மாதிரி இருக்க, நீ சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய சாக்லேட் கேட்ப, ஒன்று கேட்டுகிட்டே இருப்ப, இப்போ உனக்கு பிடிச்சதை நீயே கண்டுபிடிச்சிட்டில, உன் அம்மா உன்கிட்ட கெஞ்சினப்போ மனசை மாறிடுவேன்னு நினச்சேன், பட் நீ அதை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உன்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நான் பார்த்துப்பேன்னு சொல்ல, இதே மாதிரி பிரதர் சிஸ்டர் மாதிரி எப்பயுமே இருக்கணும்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோட கிளப்புக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. இது யார், உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவும் சொல்லாமல் சிரிக்க, பரவாயில்லையே, ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்க, சாரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படின்னு சொல்ல, கையை கொடுத்துட்டு ஐம் ஹேரின்னு சொல்ல, இவன் என் சிஸ்டர்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு உண்மையை சொல்லிட்டா நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது அடப்பாவி சிஸ்டர்னு சொல்லிட்டானேங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ யார்ட்டில் போய் விளையாண்டுட்டு நான் ஹேரி கிட்டே கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்ல, வேகமாக ஹீரோயின் அந்த பக்கம் போகிறா. ஹேரி அதை பார்த்துட்டே இருக்க, டே எதுக்குடா பார்த்துட்டே இருக்க, வாடா இங்கே அப்படிங்கிற மாதிரி தனியாக எடுத்துகிட்டு போக, ஆமாம் கரெக்டு தான், அவன் சொன்ன மாதிரி நான் அண்ணனாக தான் நினைக்கணும், என்னோடய சிஸ்டர் தானே அவன் இன்ட்ரோ கொடுத்தாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், தேவையே இல்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டது என்னோட தப்பு தான், நான் என்னோடய ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்து ஒரு லீஃபாக பிச்சு போட்டுட்ருக்கா. இருக்குது இல்லை சேருவோம் சேர மாட்டோன்னு அவள் பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டே இருக்க, வேணாம் இது தப்பு, நம்ம இதோடு முடிச்சிடறது தான் நல்லதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹேரி கிட்ட அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப் டைம் நாங்கள் 2 பேரும் பிரதர் சிஸ்டராகவே இருந்துக்கிறோன்னு சொல்ல, உன் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்காடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி ஹேரி சொல்ல, பாயை மூடிட்டு இரு, சரி ஓகே நான் நம்புகிறேன், நீ ஆனால் எல்லாரையும் ஏமாற்றிட்டே இருக்காது, உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லு, ஆல்ரெடி அவள் உன் அடாப்டிவ் சிஸ்டருங்கிறது எனக்கு தெரியும், பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், ஸோ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சிட்டே இருக்க, மனசில் இருக்கிறத சீக்கிரம் சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி ஹேரியும் சொல்கிறான். அப்புறம் சூசுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது ஹீரோயினுக்கு, என்ன பண்ணிகிட்ருக்க, யாரோ ஒருத்தர் மேலே லவ் இருக்குன்னு சொன்னேன், அது சொல்லவும் மாட்டேங்கிற, அந்த சீக்ரெட் லவ் எப்படிடி போயிட்டுருக்கு, ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கன்னு சொல்ல, இவ வேற கடுப்பை கிளப்புறாளேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கா. ஹீரோ வரான், போதும் இதுக்கு மேலே ட்ரிங்க் பண்ணாத, ஏற்கனவே ரொம்ப ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை நான் கொஞ்சமாக தான் குடிச்சேன்னு சொல்ல, போதும்னு அந்த பக்கம் எடுக்கலான்னு போக ஹீரோயின் வேகமாக போய் கீழே விழுகிற மாதிரி ஹீரோட ஷோல்டரை பிடிச்சிட்டா. ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, ஹீரோ கிஸ் பண்ணலான்னு ஹீரோயினோட பக்கத்தில் போக வேண்டான்னு சொல்லி டக்குன்னு தள்ளுறா. ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்கள் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்ல, உன் கண்ணை பார்த்து நான் கேட்குறேன், சொல்லு நான் உண்மையாகவே உனக்கு பிரதர் தானான்னு சொல்லி கேட்க, கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பிரதர் அப்படின்னு கூப்பிட மனசும் வரலை, என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் சொல்ல, மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு ஹீரோ வர குடுன்னு ஹீரோ இந்த பக்கம் ஓடி போகிறா. கையை பிடிச்சி அப்படியே இழுக்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் போக ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போக 2 பேரும் ஓடி போயிட்டே இருக்காங்க. அப்படியே மொட்டை மாடிக்கு போய் நிற்க ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயினுக்கு, நான் விழுந்துருவேன்னு என்னை பிடிக்கிறதுக்காக டச் பண்ண உங்கள் கையை, சாரி விடுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் ஆசைப்பட்றேன், நான் ஒன்றும் அட்வான்டேஜ்லாம் எடுக்கல, நான் லைட்டாக தான் டச் பண்ணேன் சாரின்னு சொல்ல, அப்புறம் 2 பேருக்கு இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன்னு சொன்னது, குளிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோவை பார்த்து மேடம் சொல்லி விட்டது, லிஃப்டில் 2 பேரும் ஹக் பண்ணது, அப்படியே குட்டி குட்டியாக 2 பேரும் கிஸ் பண்ணது, ரொமான்டிக் மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வர, இவன் என்னோட லவ்வர், ஸோ என்னோட மனசில் இருக்க அந்த சீக்ரெட் லவ் யார் தெரியுமா, நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்டனே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட ப்ரப்போசல் சீன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிருக்கும்னு நினச்சேன், பட் இப்படி ட்ரிங்க் பண்ணும்போது 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதாவது இவன் மனசில் இருக்க அந்த லவ் ஹீரோ வந்து எப்படி கண்டுபிடிப்பான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு வந்துருக்கலாம், டக்குன்னு அவன் சொல்லிட்டா. இவ்வளோ நாள் பிரதர் வேணான்னு இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு இது ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி 2 பேருக்கு இடையில அப்படியே அங்கே இன்டிமேட் சீனும் முடிஞ்சுது. ஸோ நைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில் ஹீரோயின் உட்காந்துருக்க, அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிவிட்டு
தூங்கி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிட்டு, நேற்று நைட்டு நம்ம அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, என் மனசில் இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல கண்ணை பொத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே மேலே போயிட்டே இருக்க அங்கே அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வருது. சின்ன வயசில் நம்ம ஹீரோயினை கண்ணை மூடி அப்படியே கூட்டிகிட்டு வந்தால, அது ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் முட்டி போட்டு ஒரு அழகான ரிங் எடுத்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, சின்ன வயசில் கையை பிடிச்சி நடந்து போனது ஞாபகம் வருது ஹீரோயினுக்கு. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணி ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஒரு அடாப்டிவ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இடையில வந்து க்யூட்டான லவ் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.